தனக்கு நோபல் பரிசு கிடைக்காததுனால அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரொம்பவே அப்செட் ஆயிட்டாரு. அப்படி அந்த நோபல் பரிசுல என்ன இருக்கு, நோபல் பரிசு உருவான வரலாறு என்ன அப்படின்றத பார்க்கணும்னா நம்ம இந்த ஆல்ஃபிரட் நோபலை பத்தி தெரிஞ்சுக்கணும். யார் இவருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர். ஸ்வீடன்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஹோம் அப்படின்ற பகுதியில் 1833ஆம் ஆண்டு அக்டோபர் 21ஆம் தேதி பிறக்கிறாரு. இவருடைய குடும்ப பின்னணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவங்களுடைய அப்பா தாத்தா எல்லாம் படிச்சவங்களா இருக்காங்க. அவங்களுடைய தாத்தா வந்து ஆர்மியில் சர்ஜனாக இருந்திருக்காரு. அவங்களுடைய அப்பா வந்து டெக்னிக்கல் வைஸ் படிச்சுட்டு டிகிரி ஹோல்டராக இருந்திருக்காரு. சரி, இந்த ஆல்ஃபிரட் நோபல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு வேதியியலாளர், பொறியாளர் மற்றும் தொழிலதிபர். இவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைனமைட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அதாவது வெடிமருந்தை கண்டுபிடிக்கிறார். இந்த வெடிமருந்து ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்துது. அதாவது இது ஒரு தனி இண்டஸ்ட்ரியா உருவாகுது. அதே போல ஒரு 10 மாசத்திலேயே 14 நாடுகளில் இந்த வெடிமருந்தை தயாரிக்கிற பணி வந்து மும்முரமா நடைபெற்றுடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு புறம் சந்தோஷமாக அவருக்கு இருந்தாலும் ஒரு பெரிய துக்கத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு தகவல்கள் சொல்லப்படுது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் வந்து இதை அழிவுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து அவருடைய மனசுல ரொம்ப ஆழமா இறங்கிடுச்சு. அது அவருக்கு கவலையும் அளிச்சது அப்படின்னு சொல்லப்படுது. அதுபோக இவருக்கு இன்னும் நாடகம் மற்றும் கவிதைகள் மேல ஒரு பேரார்வம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இவருக்கு பல மொழி தெரியுமா, மொழிகள் பேசுறதுல வந்து இவர் ரொம்பவே புலமை மிக்கவராக இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இப்படி வெடிமருந்தை எல்லாரும் அழிவுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்றது இவர் மனதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினதாக தகவல்கள் சொல்லப்படுது. அதே போல இவர் 1896ஆம் ஆண்டு இறக்கிறாரு. இவருடைய மரணத்துக்கு முன்னாடி இவர் ஒரு உயில் எழுதுறாரு. அந்த உயில் மிகவும் முக்கியமானது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னுடைய சொத்துல இருந்து ஒரு பெரும் பகுதியை நான் பரிசு வழங்குறதுக்காக ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிருக்காரு. அது என்ன பரிசு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 5 பரிசுகளை அவர் வந்து குறிப்பிடுறாரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயற்பியல், வேதியியல், மருத்துவம், இலக்கியம், அமைதி அப்படின்னு சொல்லிட்டு 5 பிரிவுகளில் பரிசு வந்து வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரில் அவர் எழுதி வைக்கிறார். அதன் பிறகுதான் 1896ஆம் ஆண்டு அவர் மரணிச்சிடுறாரு. சரி, இந்த அவர் குறிப்பிட்ட இந்த 5 பரிசுகள் அப்படின்றது தான் பிற்காலத்தில் நோபல் பரிசு அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. அவருடைய பேர் ஆல்ஃபிரட் நோபல். அதன் பிறகுதான் இவர் வந்து அவருடைய நினைவாகவே அவர் உயில் எழுதி வச்சதுனாலேயே அதை வந்து நோபல் பரிசு அப்படின்னு சொல்லியே இதை வந்து அழைக்கிறாங்க. சரி, இந்த நோபல் பரிசுல இந்த அமைதிக்கான நோபல் பரிசு அப்படின்றது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அதாவது உலகத்துல எந்த ஒரு இடத்துலையுமே வன்முறை நிகழாம, வன்முறை நிகழ்றதுக்கான காரணங்கள் எல்லாம் ஏற்படும் போது அந்த இடத்துல அமைதியை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு போராடுறாங்களோ, அந்த இடத்துல யார் அமைதியை நிலைநாட்டுறாங்களோ அவங்களுக்கு இந்த அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்படும் அப்படின்றது தான் ஒரு விஷயமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம பிற்காலத்துல, அதாவது 1968ஆம் ஆண்டு ஸ்வீடனுடைய மத்திய அரசாங்கம் 6வதாக ஒரு நோபல் பரிசை இணைக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனா அவங்க அதை கடைசி வரைக்கும் அஃபிஷியலா அந்த 5 பரிசுகளுடைய இதை இணைக்கல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார அறிவியலுக்கான நோபல் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் நோபல் பரிசுன்னு சொல்லுவாங்க. ஆனா இது அஃபிஷியலான நோபல் பரிசுல சேராது அப்படின்றதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. சரி, இதுதான் நோபல் பரிசு உருவான வரலாறு. இந்த நோபல் பரிசுல இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நோபல் பரிசை யார் யாரெல்லாம் பெறாங்களோ அவங்களுக்கு பரிசு தொகையும் வந்து வழங்கப்படும். அப்பப்ப இந்த பரிசு தொகை வந்து அதிகரிச்சுட்டே போகும். இப்ப கடைசியாக எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1.1 மில்லியன் அளவுக்கு பரிசு தொகை வந்து வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த பரிசு தொகையில இன்னும் கூடுதல் சிறப்பா என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெடல் வழங்கப்படும். அதே போல நோபல் டிப்ளமா, அது மட்டும் இல்லாம இந்த பரிசு தொகையும் வழங்கப்படுது. இந்த பட்டயமும் அதே போல அந்த மெடலும் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்வீடன் மற்றும் நார்வேல இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான கலைஞர்களால் உருவாக்கப்படுறது தான் இந்த இரண்டுமே. இதுவரைக்கும் எத்தனை பெண்கள் இந்த நோபல் பரிசு வென்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போனா 57 பெண்கள் இந்த நோபல் பரிசை வென்றிருக்காங்க. இதுல மேரி கியூரி ரொம்பவே முக்கியமானவங்களா இப்போ வரைக்கும் பார்க்கப்படுறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேரி கியூரி வந்து நோபல் பரிசை வென்றிருக்காங்க. அதே போல இப்போ வரைக்குமே மேரி கியூரி மட்டும்தான் 2 முறை நோபல் பரிசு வென்ற பெண்மணியாக பார்க்கப்படுறாங்க.